2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம், எந்த யுத்தம் நீங்க சந்திக்க போகிற யுத்தம் யாருடையதல்ல, உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆகவே the month start with saying the challenge. இந்த மாதம் என்ன குறிக்கிறதுனா சேலஞ்சை குறிக்குது. என்ன சேலஞ்ச்? யுத்தம். saying that Lord, என்னன்னா அவரே இந்த காரியத்தில் செயல்பட போகிறார். அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக போராட்டம், அநேக தேவைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற வேலையை நம்மளுடைய கண்ட்ரோலில் இதில் கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது முடியாது. உங்கள் கண்ட்ரோல், நீங்கள் இந்த கண்ட்ரோல் எடுத்து நாங்கள் அதை எடுத்துக்குவேன், நான் செஞ்சுருவேன், நான் முடிச்சிருவேன், இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதத்தை அடுத்த பாதியை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது அல்ல, யாருடையதான்? தேவனுடையது. ஆண்டவர் சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல. பிரியமான தேவ ஜனமே, திடீர்னு ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு போராட்டம் வரும், சொல்லிட்டு வராது. பிரச்சனை வரும்பொழுதுனா நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று, பேட்டில் இஸ் காட். யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது அல்ல. அது யார் தான்? அது தேவனுடையது. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். அதாவது இதற்கு பின்பு யோசபாத் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம், பிக் ப்ராப்ளம், பெரிய ஒரு ப்ராப்ளம். ராஜா ஒரு பேட் நியூஸ் வருது, ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை இல்லைங்க, 2 பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா மாறி 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 பிரச்சனை. அட் அ டைமில் லாட் ஆஃப் ப்ராப்ளம், ஒரே நேரத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும் பொழுது கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் உன்னோடது. யுத்தம் யார் தான்? தேவனுடையதான். ப்ராப்ளம் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். இது எதில் கொண்டாந்து முடிக்கும்னா ப்ரேயரில் கொண்டாந்து முடிக்கும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஆமா, பாருங்க, பிரச்சனை வந்துருச்சு. இந்த 3 நாளில் பார்க்குறப்ப மொதல் ப்ராப்ளம், 2வது ப்ரேயர், 2வது ஜெபம். அவன் யாரை பார்க்கலையா? அவன்கிட்ட நிறைய ஞானிகள் இருப்பாங்க, நிறைய வைஸ் மேன்லாம் இருப்பாங்க, நிறைய ஞானிகள் அவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் அவன் வந்து கேட்கல. அவன் யார்கிட்ட கேட்டான்னா தேவனிடத்தில் வந்து கேட்டான். ஹி சீக் த காட் ஃபார் த ப்ராப்ளம். அவன் ப்ராப்ளத்துக்கு யாரை பார்க்க வந்தானா? தேவனை பார்க்க வந்தான். புலம்பல் இல்லை, ப்ராப்ளம். நிறைய பேர் ப்ராப்ளம் வரப்போ நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம், ஆனால் புலம்பல் இல்லை. ஏராளமான பேர் வர்றாங்களா, 3 நாடு சேர்ந்து வருது, எல்லாம் ஒரே நேரத்தில் வருது. அப்படி வருதா? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எதிர்த்து நிற்க கூடாது. இது என்ன, யாரை சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து சொல்றாரா? இல்லை, அவர் ஆண்டவரை பார்த்து தான் சொல்றாரு. பட் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னா வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இந்த பிரச்சனை வரப்பொழுது நான் சாதாரண ஆள் அல்ல, என்கிட்ட யார் இருக்கா? சர்வ வல்லமுள்ள தேவன், என் கூட வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அதை நீங்கள் யூ மஸ்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப்.
நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரியணும் உங்க ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. when you pray we remind ourselves. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் தப்பிக்கப்படல. போன மாசம் எப்படி ஆண்டவர் காப்பாத்தினார், 5ஆம் மாதத்துல எப்படி ஆண்டவர் காப்பாத்தினார், 4ஆம் மாதத்துல எப்படி காப்பாத்தினார், 2022 எப்படி காப்பாத்தினார், கொரோனா பீரியட் எப்படி காப்பாத்தினார், அந்த ஆண்டவர் இந்த மாதத்திலையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அடுத்த பாதியை அவர் ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். ஒருவேளை இட் இஸ் ரொம்ப பெருசா இருக்கலாம், ரொம்ப பயங்கரமா இருக்கலாம், உங்களால சந்திக்க முடியாத பிரச்சனை இருக்கலாம். டோன்ட் வரி, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. 7ஆம் வசனம் படிக்கலாம். எங்கள் தேவனாகிய நீர், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்களே. ஆமென். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இழுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பிரேயர் பண்றார். இந்த பிரேயரை நீங்க காப்பி பண்ணலாம். டிஜிஎஸோட பிரேயரை காப்பி பண்ணலாம். அதுக்கப்புறம் யாரு, ரெனாட் பாங்கோட பிரேயரை காப்பி பண்ணலாம். எலியாவோட பிரேயர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பிரேயர், இதில் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. சொன்னேன், கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லை. 2வது, அவரை ரிமைண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. 3வது, பிரசன்ஸ், தேவ பிரசனம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் நீங்கள் கேட்ட, நீங்கள் சொன்ன, நீங்கள் ஜெபித்த எல்லாத்துக்கும் ஒரு அந்த ப்ரேயர் எப்படி இருக்குன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் 16ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? நாங்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்தோம், நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நன்மை செஞ்சுருக்கீங்களா இந்த மாதம்? உங்களுக்கு தீமை வந்துச்சா? பயப்படாதீங்க, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நிறைய இடத்துல நமக்கு ரிகார்ட்ஸ் கிடையாது, நிறைய இடத்துல நமக்கு அங்கீகரிப்பு இல்லை, ரிகார்ட்ஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவன் இந்த 2 நாளாகமம் 20:15 லாஸ்ட்டில் படித்து பாருங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் யாருடையது? தேவனுடையது. ஆகவே பயப்படாதீங்க. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறது என்று சொன்னால், எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நிறைய நேரத்தில் அந்த பிரச்சனை வந்திருக்குங்க உங்களுக்கு. ஆண்டவரே நீங்க பார்க்க மாட்டீங்களா? இதே பிரச்சனை தான் யோசபாத்துக்கு வந்தது. நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிற்க என்ன இல்லையா? ஒரு ராஜா சொல்றாருங்க, நிக்க பலன் இல்லை என்று சொல்லி. you don't know what to do. அவரால் என்ன செய்யணும்னு தெரியல. உங்க பாடுகள் ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். வெளியே பார்க்கும்பொழுது நாம் சிரிச்ச முகத்தோடு இருப்போம், ஆனால் பாரங்களும் துக்கங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் யுத்தம் யாருடையது? உங்களுடையது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ நினைக்கலாம் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர், உலகத்தில் நல்லவர் யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லவன் என்று சொல்லாதே. சொன்னாரால பூமியில் சொன்னாராங்க? சொல்லேங்க சொன்னார். என்ன சொன்னார்? என்னை நல்லவன் ஏன் நீ சொல்கிற? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் நீங்கள் என்ன வருமாம்? ஒத்தாசை வருமா? ப்ராப்ளம் வந்த உடனே ப்ரேயருக்கு போயிருங்க. ப்ரேயர் வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். 14-15 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலேயின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள்.
நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். பாருங்க ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். பிரேயர் பண்ணி முடிச்சோடனே ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். யாரு? அங்க உள்ள ஒரு ஆசாரனை வைத்து தேவ ஆவியானவர் அவன் மேல வந்து அவன் சொல்றான், கர்த்தரோட ஆவியானவர் இறங்குறதுனால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. ஜூன் மாதம் பயப்படாதீங்க, ஃபீஸ் கட்டணும் பயப்படாதீங்க, பிரச்சனை இருக்கு பயப்படாதீங்க, போராட்டம் வருதும் பயப்படாதீங்க, சூழ்நிலைகள் வருதும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் யாருடையது? உங்களுடையது அல்ல. ஆமென். ஹalleluya. Hallelujah. The prayer followed with the promise. The prayer ஜெபம் எதை கொண்டதுன்னா வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த மாதத்தில் நடக்கிற யுத்தம் உங்களுடையது அல்ல. ஒருவேளை ஃபைனான்ஸில் யுத்தம் இருக்கலாம், ஒருவேளை உறவுகளில் யுத்தம் இருக்கலாம், ஒருவேளை சம்பாத்தியத்தில் ஊதியத்தில் யுத்தம் இருக்கலாம். பி ஸ்டில். ஆனால் ஆண்டவர் நின்று பாருங்க. ஆண்டவர் சொல்றார், பட் யூ டோன்ட் நீட் டு ஃபைட். நீங்கள் என்ன பண்ண வேணாம், யுத்தம் பண்ண வேணாம். டேக் யுவர் பொசிஷன், வாட்ச் அண்ட் ஸ்டாண்ட். நீங்கள் என்ன பொசிஷன் எடுக்கணுமானா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, படிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சித் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், தரித்து நில்லு. நீ நில்லு, ஆண்டவர் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணணுமா? வந்து நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஹalleluya. நிற்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நாளைக்கு அவர்களுக்கு எதிர்பட்டு புறப்பட்டு போங்க. ஆண்டவர் சொல்ற, யுத்தம் உங்களோட தான், ரைட்டு. ஆனால் என்ன பண்ணலாம்? வீட்டில் உட்காந்துக்கலாமா? நோ, யூ ஃபேஸ் த ப்ராப்ளம். நீ என்ன பண்ணு? புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சோம்பேறியா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கத்தர் கொடுப்பார். கத்தர் உங்களை வழி நடத்தி சொல்லுவார். நீ போய் பாரு. யுத்தம் தான். நம்ம டிவியை போட்டு உட்காந்துட்டு பார்க்கறதுக்காக அல்ல. நீ என்ன பண்ணுமா? களத்தில் இறங்கணும். சொல்லுங்களேன், களத்தில் இறங்கணும். அப்போதான் என்ன செய்யும்? ரட்சிப்பு உண்டாகும். ஆகவே ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் விட்டுட்டு ஓடிடுறேன், என்னால் யுத்தம் பண்ண முடியல, நான் விட்டுட்டு ஓடிடுறேன். டோன்ட் குவிட் ஆர் டோன்ட் எஸ்கேப். விட்டுட்டு ஓடிடாதீங்க. பிரச்சனை வருது, ஓடிடாதீங்க. பிரச்சனை வருது, நின்றாதீங்க. பிரச்சனை வருது, தப்பித்து ஓடி போயிடாதீங்க. நோ, என் பிள்ளைகள்லாம் ஆண்டவர் சொல்ல எதிர்த்து நிற்பற பிள்ளைகள். நம்ம கோழையா ஆண்டவர் படைக்கல. ஆண்டவர் உங்களை என்னையும் தைரியமாக கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க என்ன பண்ணுமா? ஸ்டாண்ட் ஸ்டில், நின்று பாருங்க. யூ ஃபேஸ் த ப்ராப்ளம். நாளைக்கு என்ன நடக்குது? கத்தர் தான் சொல்லிட்டாரு, யுத்தம் அவருடையதுன்னு. வீட்டில் உட்காந்துக்கலாமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிலர் மேட்டு வழியாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு 17ஆம் வசனம், இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் எதிராக புறப்படுங்கள். ஆமென். ஹalleluya. எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் நீங்க புறப்படுன்றார். அவர் தான் யுத்தம் பண்ணுறேன்ட்டாரு, அவர் தான் சண்டை போடுவேன்ட்டாரு, எல்லாத்தையும் நான் காலி பண்ணுவேன்ட்டாரு. ஸோ கேப்ரியலை அனுப்பிச்சி விட்டாரா? இல்லை. கேப்ரியல் கூட்டத்தை அனுப்பிச்சி விட்டாரா? மிகாவேல் தூதனை அனுப்பிச்சி விட்டாரா? நோ, ஹி டசன்ட் வாண்ட் டு பி அ கர்வர்ட். நீங்களும் நானும் ஒரு கோழையா ஆண்டவர் நினச்சி பார்க்கல. அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வந்து நிற்கணும். ஆமென். ஹalleluya. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு பயந்து ஓடி போக கூடாது. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். The promise of the promise is encouraged to fight. இந்த ப்ராமிஸ் என்ன கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு யுத்தம் பண்ணுவதற்குரிய பலனை ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. 19-20 எடுத்து வாசிக்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும்
இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பாருங்க, யுத்தமே நடக்கல, 3 ராஜ்யங்கள் வருது. ஆனா இவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை பிராமிஸ் கிடைத்த உடனே ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை கிடைக்கலாம், பயப்படாதீங்க. இந்த சர்ச்சை விட்டு போன பிறகு பயப்படாதீங்க. கர்த்தர் யுத்தம் யாரோடது? தேவனுடைய. நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பேன், நின்று பாருங்க. ஆண்டவர் நின்று பார்க்க சொல்றார். பிரியமான, எப்போ போனாங்களாம்? விடிய காலமே போக ஆரம்பிச்சாங்களாம். யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி, யுத்த ஜனங்களை ஏற்படுறதுக்கு முன்னாடி யாரை வச்சாராம்? முன்னாடி பாடகர் குழுவில் வச்சாராம். ஆமாம், வர்ஷிப்பர்ஸையும் சிங்கர்ஸையும் வச்சாங்க. அந்த வச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, தே ஸ்டார்டட் டு வர்ஷிப், தே ஸ்டார்டட் டு ப்ரைஸ். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் என்ன பண்ணாரா? யுத்தம். கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமாம், நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் பாஸ் நல்லவர் இல்லாமல் இருக்கலாம், பட் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே கர்த்தர், பிரச்சனை வருதா? கர்த்தருக்கு நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. பிரச்சனை வருதா? கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. So the promise followed by the praise, the praise followed by the promotion. அப்படியே வரிசையாக பார்க்கலாம். முதல் சொன்ன கண்ட்ரோல், 2வது ப்ரேயர், 3வது ப்ராமிஸ், 4வது ப்ரைஸ், 5வது ப்ரொமோஷன். என்ன நடந்துச்சுன்னா 25ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா. இந்த இடத்துல ஆண்டவர் ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுக்க போகிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களால என்ன பண்ண முடியலையா? மூட்டையை தூக்க முடியல, அந்த அளவுக்கு கொள்ளை. ஏன்னா 3 ராஜ்யங்களில் உள்ள கொள்ளைய யார் எடுத்தார்னா, யோசபாத்துடைய யூதா மனுஷர் எடுத்துட்டு போனாங்க. முடியலங்க அவங்களால. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து சேர்க்குறாங்க, தூக்க முடியல. அந்த அளவுக்கு வெயிட், அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஹalleluya. Start with the problem but end with the victory. ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, என்னன்னா 3 நாள் எடுக்கிறாங்க. எடுத்து வந்து அவங்களால சலிச்சு போயிட்டாங்க. போதுண்டான்ற அளவுக்கு விட்டாங்க. 3 நாளுக்கு எடுத்துட்டாங்க. 3 நாள் போட்டிருக்கோம். 4ஆம் நாளிலே எங்கே கூடுறாங்க? பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். ஆமென், ஹalleluya. பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா? இந்த கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு 28 படிங்களேன். அவர்கள் தம்புரோடும் சுரமண்டங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஆமா, எப்படி வராங்களா? பாடி. எப்படியா? தம்புரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகையோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வரல. எங்க வந்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. எப்படி வந்தாங்க? வெற்றியோடு வந்தாங்க. ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற மாதம். எல்லா செக்மெண்ட்லையும் கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். அதோட முடிந்ததா? இல்லை. படிங்களேன் 29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாமல்
இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. ஆமென். பாருங்க, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதம் சமாதானத்தை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ப்ரேயர், அதுக்கப்புறம் ப்ராமிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ். தொடக்கத்தில் குழப்பம் இருந்துச்சு, ஆனால் இப்போ குழப்பம் இல்லை. குழப்பத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கண்ட்ரோலை கொண்டு வந்துடுவார். ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்துச்சு, இந்த மாதம் போராட்டம் இருக்காது. யுத்தம் உங்களுடையது அல்ல. சொல்லுங்க, யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையதல்ல. இட் இஸ் நாட் மை பேட்டில். இது ஏன் பிரச்சனை இல்லை. யுத்தத்தில் வந்து நெல்லு. ஆமென். எத்தனை பேர் நிற்க ஆயத்தப்படுறீங்க? இந்த மாசம் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அமிக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி ஆண்டவராகிய தேவன் நன்றாக அழைப்பா. Probably it started with the problem but end with the peace. ஆனா முடிவு எப்படி வந்துச்சுன்னா சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் ஆரம்பத்திலே கஷ்டமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தி. நாட்கள் செல்ல 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 மார்ச் பண்ணி நீங்க போக 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 யோசபாத்தோட ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமா இருந்துச்சாம். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யோசபாத்தை பத்தி. இதுக்கு தான் சில டைம்ல சில காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் கோழை கிடையாது, என் பிள்ளைகள் வெற்றி உள்ள பிள்ளைகள். ஆமென். உங்க யுத்தம் யாருடையது? நீங்களே மாஞ்சின்னு போட்டு கண்ட்ரோலை நீங்க வச்சுக்காதீங்க. கண்ட்ரோலை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபித்த பிறகு என்ன வரும்னா உங்களுக்குள்ள என்ன வரும்னா ப்ராமிஸ் வரும். ப்ராமிஸ் வந்த பிறகு என்ன வரும்னா உங்களுக்குள்ள பிரைஸ் வரும். துதிக்க ஆரம்பிப்பீங்க. துதிக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வரும்னா ஹல்லேலூயா, தேவ பிரசனம் வரும். தேவ பிரசனம் வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும்னா வெற்றி வரும். வெற்றி வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும்னா ஹல்லேலூயா, சமாதானம் வரும், பீஸ் வரும். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெப தேவைக்கு 9894913619.